இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையடி உன் சித்தி உன்னை ரொம்ப திட்டாங்களா? அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா மேடம், உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை. சும்மா கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. உன் சித்தி எப்பவுமே அப்படிதான். இது என்ன புதுசா? விடுங்க. இல்ல சீனியர், என் சித்தி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு என் மேல தானே. யாருக்கா இருந்தாலும் அப்படி பண்ணா கோவம் வரதானே செய்யும். அதுவும் இல்லாம எங்க சித்தி அப்படி திட்டினது நல்லதுதான். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப ஓப்பன் டைப். அதனாலதான் அப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்களே தவிர மத்தபடி அவங்க நல்லவங்க தான். யாரு அவங்க நல்லவங்களா? மேடம், நல்லவங்களா இருக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது. எப்படா காரணம் கிடைக்கும் இவளை கரிச்சு கொட்டலான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்றீங்க? நீங்க யாரு மேடம்? அண்டர் கவர் போலீஸ். நீங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டுமா? டிபார்ட்மெண்ட்ல இருக்க என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க தான் மேடம் இன்ஸ்பிரேஷன். இப்படிப்பட்ட உனக்கு அந்த திட்டெல்லாம் தேவையா? உன்னை உன் சித்தி திட்டத பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கண் எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு சுற்றலாம் போல இருக்கும். நீங்க 3 பேரும் ஃபன் பண்றதுக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? நீங்க சொல்ற மாதிரி நான் வெளிய அண்டர் கவர் போலீஸாவும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்கலாம். எங்க வீட்ல நான் என் அப்பாவுக்கு ஒரு நல்ல மகளாவும், எங்க பாட்டிக்கு ஒரு நல்ல பேத்தியாவும், என் சித்திக்கு உதவி பண்ற ஒரு நல்ல பொண்ணாவும், என் தங்கச்சிங்களுக்கு பாசமான அக்காவாவும், எங்க அத்தைக்கு நல்ல மருமகளாவும் இருக்கவும் தான் நான் ஆசைப்படுறேன். இந்த போலீஸ் வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் என் குடும்பமும் எனக்கு முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். அதுக்காக இல்ல பைரவி, என் சித்திக்கு உண்மையாவே என் மேல கோவம் இல்ல. அவங்களோட கோவம் எங்க அம்மா மேலதான். அவங்களாலதான் எங்க குடும்பம் அவமானப்பட்டதா எங்க சித்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கோவத்தை தான் அவங்க என் மேல காட்டிட்டு இருக்காங்க. என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு நாள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்ப என்னையும் அவங்க பொண்ணா நினைச்சு என் மேல பாசத்தை காட்டுவாங்க. கண்டிப்பா அது நடக்கும் மேடம்.